Hi students, welcome to Kingmakers IS Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் ஈரான் ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானோட நியூக்ளியர் டாக்ஸ் நியூக்ளியர் நெகோசியேஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இஸ்ரேல் வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஸோ இந்த ஐஏஇ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அதோட என்ரிச்மெண்ட் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து அந்த ப்ரோட்டோக்கால் வந்து இருக்கிறதா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதே நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பிளைனில் வந்துருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு பேஜில் ஒரு நியூஸ் தான் வந்திருக்குது. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அண்ட் இஸ்ரேலை பற்றி தான் வந்து வந்திருக்குது. அது எலாபரேட்டாக அந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ் பற்றி வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆஃப் ஈரானுக்கு அப்புறம் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருக்குது. தென் இஸ்ரேலும் ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இடத்துல ப்ராக்சி அந்த மாதிரி வந்து வார் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈவன் அவங்க வந்து என்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டியில் வந்து அவங்க சைன் பண்ணியிருந்தா கூட ஸோ சம் நெகோசியேஷன்ஸ்லாம் அவங்க வந்து இன்னும் வந்து சில சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணவே இல்லை. அப்போ இவங்க இந்த மாதிரி வந்து என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க வந்து யூஎஸோட டீல் வந்து இது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக ஈரான் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய ஹாட் வார் வந்து போற மாதிரி இருக்கு. ஈவன் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியில் அடிஷ்னல் ப்ரோட்டோக்கால்லாம் என்னன்னு கேட்பாங்க. ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஜேசிபிஓஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் P5+1 கண்ட்ரிஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரைசிஸ் போகிற ஒரு டைமே வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக வந்து நிறைய ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்ல வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைனில் வந்து இந்த ஃப்ளைட் கிராஷஸ் அந்த ஏர்கிராஃப்டோட கிராஷ் பற்றி வந்து வந்திருக்குது. ஸோ ஒரு ஏவியேஷன் ஹிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னா நேற்று நடந்த இந்தியன் ஏர் இந்தியாவோட ஒரு டிசாஸ்டர் தான் அகமதாபாத்லேருந்து ஆனது. மேஜர் இன்சிடென்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் அதே மாதிரி லேண்ட் ஆகிறப்ப தான் வந்து நடக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இன்ஜின் டர்புலன்ஸ் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்டிடியூட்ல வந்து நீங்கள் 36,000 ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் வந்து அங்கே வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அங்கே வந்து உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இங்கே வந்து டேக் ஆஃப் அந்த லேண்டிங் ஆகும்போது மட்டும் தான் உன்னால் வந்து எதுவுமே வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிராஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாக் பாக்ஸ் நேற்று நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல வந்து கிடைக்கக்கூடிய எடுக்கல தட் பிளாக் பாக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ஏர்கிராஃப்டோட விங்கில் வந்து இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு விசிபிலிட்டிக்காக ஈவன் ஓஷன்ல இருந்து இருந்தால் கூட ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு ஒரு சிக்னல் வச்சு அதை டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லை இந்த மாதிரி லேண்டில் எதாவது ஆகுது அப்படின்னு சொன்னால் கலரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஃப்ளைட் ரெக்கார்டர். அது வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இன்னொன்று ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். ஸோ அதில் வந்து சில அனலிசிஸ், சில டேட்டா, சில மேப்பிங்கு, சில ஆக்சலரேஷனு, சில ஆட்டோ பைலட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சது அந்த அந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஏவியேஷனில் அதை வந்து மேண்டேட்டரியாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிக்கும் அதை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ICAO அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால் வச்சு தான் நம்ம சிவிலியன் ஏர்கிராஃப்ட்டுக்கான சேஃப்டி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த பிளாக் பாக்ஸ் வச்சு தான் இந்த ஏர் இந்தியாவோட ஏர் கிராஷ் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிளைனில் இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெட்லைன்ஸில் வந்து ஸோ ஹெட்லைன்ஸ்லையும் இதே ஏர் கிராஷ் பற்றி தான் வந்து வந்திருக்குது. என்னன்னா இங்கே இந்தியாவோட சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. ஸோ அவங்க தான் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கான சில இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது பண்றாங்க. அதே மாதிரி அந்த போயிங் ஏர்கிராஃப்ட் அது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய US சில எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி வரும்போது நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் அந்த ஏர்கிராஃப்டோட இது. அதே மாதிரி யூஎஸ்லேருந்து வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்ட் அங்கிருந்து வந்து வராங்க. அதே மாதிரி அவங்க பிளாக் பாக்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இந்தியாவோட DGCA டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அதே மாதிரி இந்த AIIBன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ICAOவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸை வச்சு நம்ம செட் பண்ணுது. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ICAO, தட் இஸ் மான்ட்ரியல் அந்த சிட்டியில் தான் வந்து அந்த ICAOக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு.
ஸோ அதுலேருந்து வந்தது தான் நம்ம இந்த சேஃப்டி இந்த மெஷர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஏவியேஷன் டிசாஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஈவன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கூட வந்து அந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதா வந்து அந்த ஆக்சியன் ஃபோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. டியூ டு அந்த லிக்விட் ஆக்சிஜன் லீக்கேஜ்னால வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி செகண்ட் டைம் அப்படிங்கிறது வந்து டிலே ஆயிருக்குது. ஸோ எடிட்டோரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லோ லெவலில் வந்து போயிருக்குது. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாஸ்ட் இயரும் வந்து மான்சூன் வந்து நார்மல்ஸில் இருந்தது. இந்த வருஷம் மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லாம் வந்துருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த எசென்சியல் கமாடிட்டி ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் நமக்கு போகாதுங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரிகாஷனரி மெஷராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், ப்ரொக்யூர்மெண்ட், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பேன் ஏதாவது பண்ணலாமாங்கிறது பிளான் பண்ணுறதுக்கு இந்த மான்சூன் வந்து அவனுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரிஃப் சீசனுக்கு நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஈவன் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கூல் ஆஃப் பண்ணியிருக்காங்க தட் இஸ் ரேட்டை. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் மெஷர்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் மாடரேட் லெவலில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து எக்கனாமியில் நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல வந்து வரும். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட் ஒருத்தர் எழுதிக்கிறாரு. அதாவது ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா கேஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண இன்ஹவுஸ் என்கொயரி வந்து அந்த அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 12 அன்னைக்கு நமக்கு வந்து மான்சூன் செஷனில் மேபி அந்த மோஷன் வந்து வரலாம். அதை பற்றி இன்னைக்கு வந்து ஒரு எடிட்டோரியல் வந்து வந்திருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட்ஜு மேலே எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டான்சியல் அலிகேஷன்ஸ் இருந்தால் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 என்ன சொல்லுதுன்னா, ஸோ கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதர் லோக்சபா ஆர் ராஜ்யசபாவில் ஒரு மோஷன் கொண்டு வந்து அந்த ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரி கமிட்டி வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிமூவல் மோஷன் கொண்டு வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி எலாபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி கீழே வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் அந்த மாதிரி வரலாம். இல்லை எத்திக்ஸில் ஜுடிஷியரி இன்டிகிரிட்டி அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து கேட்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடிட்டோரில் வந்து இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து இது இன்டர்நேஷனலைசேஷன்ஸ், அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏவியேஷன் இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஹிந்துவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சேம் அதே ஏவியேஷன் டிசாஸ்டர் அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ சவுத் கொரியாவில் ஒரு கவர்மெண்ட் மாறினால பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ், அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஆசியான் நேஷன்ஸ், அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் கூட சவுத் கொரியா வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ண போகிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த சவுத் கொரியா வந்து ஒன் மேஜர் இண்டோ பசிபிக் பவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கல் பவர். இது இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து ஐடியாலஜிக்கலி ஷிஃப்ட் ஆனனால ஈவன் இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காம்பரன்சிவ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது எப்படி வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் ஆர்டிக்கல் வந்து இன்னைக்கு ஹிந்துவில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் ஹிந்துவில் வந்து பார்த்தோம்னா நியூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் பற்றி வந்து வந்திருக்குது. மார்ச் 31, 2026 சில சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த வருஷம் வந்து ஃபினான்ஷியல் இயரை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நீத்தி ஆயோக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் வந்து எஃபெக்டிவாக தான் இருக்குது. எலாபரேட்டாக வந்து ஹெல்த் செக்டாரு, எஜுகேஷன் செக்டார், ட்ரைபல் வெல்ஃபேர், அர்பன் வெல்ஃபேர், என்விரான்மெண்ட் பாலிசி, இது ரிலேட்டடாக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் வி ஹாவ் டு எவாலுவேட் ப்ராப்பர்லி. அதுக்கான எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். அந்த குவாலிட்டி செக் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். அந்த குவாலிட்டி ரிப்போர்ட்டை வச்சாதான் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறீங்களோ அதளவுக்கு அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்க்குறோம் எம்ஜி ரேனகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டில் அதே மாதிரி வந்து நிறைய கரப்ஷன் அலிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பப்ளிக் பாலிசி பேப்பர் 2 கவர்னன்ஸில் வந்து வரும். எகைன் வந்து பேப்பர் 4 ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் தட் இஸ் கனடியன் பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி மார்க் கார்னே அண்ட் மோடி G7 வந்து மீட் பண்ண போகிறாங்க June 15 and 17. ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் G7 வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, சம்மிட் லெவல் நடக்கும். இந்த டைம் வந்து கனடாவில் வந்து நடக்குது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தோம்னா அந்த ஏர் கிராஷ் பற்றி தான் வந்து மெயினாக வந்து வந்திருக்குது. ஸோ நாம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.